ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். சாமி, மனசு ஏதோ மாதிரி படப்படன்னு யாருக்கும் ஏதோ ஆகும் போல தோணுது. கிட்டான் நம்ம எங்கேயுமே போக வேணாம், கிட்டான் இங்கேயே இருந்துடலாம். குடு சுந்தரா, பார்த்தீங்களா? ரெண்டு பேரும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ரமேஷ், உன் தம்பி பண்ண தப்புக்கு தான் நாங்கள் தண்டனையே கொடுத்தோம், புரியுதா? அவன் அந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது. நான் எவ்வளோ சொல்லிட்டேன் கேட்டு, அவன் தெரிஞ்ச மாதிரியே தெரியல. அவன் கேட்ட தண்டனை தான் கொடுத்துருக்கீங்க. சரி, நீ வந்த விஷயத்த சொல். மாலான் ஜெயிலேருந்து எஸ்கேப் ஆயிட்டான். பார்த்தீங்களா சார்? Get down.
கிட்டான் தொகுதி வேட்பாளர் வந்துக்கிறாரு உன்னை பார்க்க. எலெக்ஷன் வருதுல்ல சாமி, அப்போ கூட வேட்பாளர் என்னையும் பார்க்கணும், ஜனங்கள் எல்லாம் போய் பார்க்கணும். எதுக்கு வருவாங்க? உங்கள்கிட்ட ஆதரவு கேட்க வருவாங்க. என்ன சுந்தரா, ஆனா கச்சா நத்தினுங்கிறா. உங்களுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குல்ல, அதனால உன்னை தேடி வராங்க. வாடுறா அப்படின்றா. அப்ப பாப்போமா? கண்டிப்பா பார்க்கலாம். வணக்கம் கேட்டா. சார் என்ன பார்க்க வந்துக்கிறீங்க? இல்லை கிட்டா, உங்கள் தொகுதியில் வேட்பாளர் நிற்கிறேன், உங்கள் ஆதரவு தேடி வந்துருக்கேன் நான். ஆதரவு கிட்டாங்கிட்ட கேட்கக்கூடாது சார், நம்ம தொகுதி ஜனங்கிட்ட தான் நிற்கணும். ஏன்னா ஓட்டு ஜனங்க தான் போகணும். கிட்டா மட்டும் போட்டால் மட்டும் நீங்கள் ஜெயிச்சிருக்கோம். புரியுதுங்களா? முதல்ல ஜனங்களை நில்லுங்க. ஜனங்களுடைய பிரச்சனை என்னன்றதை முதல்ல பாருங்க. அதுக்கப்புறமா கிட்டானா பார்க்கறது வேற யாருன்னா பார்க்கறது இருக்கு. ஏன்னா நிறைய பிரச்சனை இருக்கு சார். ஜெயிச்சாக்கா இதெல்லாம் பண்ணுவீங்கன்னா சொல்லுங்க, நாங்கள் இறங்கி வேலை செய்வோம். இந்த தொகுதி பிரச்சனை தெரிஞ்சு தான் நான் அந்த தொகுதி நான் கேட்டு வாங்கிக்கிறேன். கிட்டா, மக்களோட மக்களாக இருப்பேன். நான் நிச்சயமாக ஜனத்துக்கோசம் குரல் கொடுப்பேன். ஜனங்களுக்காக குரல் கொடுத்தா மட்டும் போதாது, அவங்க பிரச்சனையை முதல்ல தீர்த்து வைக்க முடியுமா உங்களால? நிச்சயமாக ஜனங்களோட பிரச்சனை நான் தீர்த்து வைப்பேன். கிட்டா, ஜனங்களோட பிரச்சனை என்னன்னு சொல்லி என்கிட்ட நான் தீர்த்து வைக்கிறேன். நம்ம தொகுதியில் ஜனங்களோட பிரச்சனை ஏகப்பட்டது இருக்கு. நீங்கள் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கீங்களே, முக்கியமான ஒரு 7 கோரிக்கை மட்டும் வைக்கிறேன். அந்த கோரிக்கை நீங்கள் செய்யுங்க. அது செஞ்சிட்டாலே ஜனங்க ரொம்ப நிம்மதியாக இருப்பாங்க. முதல்ல போதைப்பொருள் கலாச்சாரம், புரியுதுங்களா? இந்த போதைப்பொருள் கலாச்சாரத்தில் படிக்கிற பிள்ளைங்கள்லேருந்து வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே அதில் அடிமையாக இருக்கு. முதல்ல அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். ரெண்டாவது, தரமான பள்ளிக்கூடம் இந்த சுற்று வட்டாரத்தில் எங்கேயுமே கிடையாது. கவர்மெண்ட் ஸ்கூலில் படிங்கன்னு மட்டும் சொல்லிடுறீங்க. ஆனால் படிக்கிறதுக்கான சோர்ஸ் கவர்மெண்ட், இந்த அரசாங்கம் செய்யணும். அதை செய்யறதுக்கு நிறைய இடத்துல தவறிடு. ஒரு சில இடங்களில் செஞ்சால் மட்டும் அரசாங்கத்துக்கு நல்ல பேர் வந்துருந்துச்சு, இல்லைங்களா? மூணாவது, இந்த பாலியல் குற்றம். இந்த பாலியல் குற்றத்தினால எத்தனை சிறு சிறு குழந்தைங்க அவஸ்தைப்படுது தெரியுமா? மனசளவில் அவ்வளோ கஷ்டப்படுது. ஒரு குழந்தைங்களை பெற்ற அத்தனை தாய்மார்களும் கண்ணீர் விடுறாங்க. இதுக்கு சரியான தீர்வு உங்களால் எடுக்க முடியுதா? அப்படி ஒரு தீர்வு எடுக்கணும்னா ஒரே தீர்வு தான், நீங்கள் அந்த பாலியல் குற்றத்துக்கு செய்யணும். அந்த பாலியல் குற்றம் செய்கிற அந்த நபரை ஆண்மையே இல்லாத மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நான் சல்யூட் பண்ணுவேன். நாலாவது, இந்த கோரிக்கையை வச்சுங்க. மெயினாக பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தைங்க, கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் எந்த ஒரு உத்தியோகத்துக்கு போனாலும் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் ஜாதி. அந்த ஜாதி சான்றிதழ் நீங்கள் வாங்காமல் எல்லா இடத்துலையும் சேர்த்து பாருங்கள். இந்த ஜாதின்ற ஒரு இடம் யாருடைய மனசுலையுமே நிற்காது. அதுக்கு அரசாங்கம் சரியான ஒரு தீர்வு எடுக்கும், புரியுதுங்களா? படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லாத ஒரு இளைஞர்கள் தான் தவறான பாதைக்கு போகிறான். அவன் தவறான பாதைக்கு போகிறதுக்கு அரசாங்கமும் ஒரு காரணமாக நிற்குது. அதையும் மனசில் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது கடைசியாக ஒரு கோரிக்கை. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் மீனவ சமுதாயம் அதிகம். மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை இன்னும் மேம்படுத்தணும் இந்த அரசாங்கம், புரியுதுங்களா? ஒவ்வொரு மீனவனுடைய வாழ்வாதாரத்தையும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துன்னு போகிறதுக்கான ஒரு விஷயத்தை இந்த அரசாங்கம் பண்ணணும். அதுக்கு நீங்கள் குரல் கொடுக்கணும். குரல் கொடுத்தா மட்டும் போதாது, அந்த குரல் கொடுத்துட்டு அதுக்கு நிவர்த்தியை நீங்கள் பண்ணணும், புரியுதுங்களா? இது எல்லாமே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உண்மையிலேயே ஜனங்க மனசில் நீங்கள் மட்டுமே நிற்பீங்க. எத்தனை முறை நின்றாலுமே நீங்கள் தான் எம்எல்ஏ. கடைசியாக ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க. நீங்கள் இந்த கோரிக்கை எதுவுமே நீங்கள் ஜனங்களுக்கு பண்ண முடியல அப்படின்னா
உங்களுடைய பதவியை, அந்த எம்எல்ஏன்ற பதவியை ராஜினாமா பண்ண முடியுமா? அப்படி பண்ண முடியும்னா எழுத்துப்பூர்வமாக, குரல் பதிவாக இல்லை சார், நல்லா புரிஞ்சுங்க. எழுத்துப்பூர்வமாக நீங்கள் கையெழுத்து போட்டு நான் ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் எங்களுக்கு ஒரு பேப்பரில் கொடுங்க. அது ஒவ்வொரு ஜனங்களுடைய வீட்லேயும் இருக்கும். நீங்கள் அதை பண்ண முடியல, அந்த கோரிக்கைகளை பண்ண முடியல, ஜனங்களுக்கு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் பிரச்சனையை தீர்க்க முடியல அப்படின்னா உடனடியாகவே நீங்கள் அந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஜனங்க எல்லாருமே உங்களை ராஜினாமா பண்ண வைப்பாங்க. யோசிச்சுட்டு எதுவாக இருந்தாலும் எனக்கு பதில் சொல்லுங்கள். கிட்டா